ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். சார் வணக்கம். வணக்கம் சார், இப்போ கரூர் துயர சம்பவம் நடந்ததுக்கப்புறம் முதல்வர் விஜய் அவர்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக கரூர் போயிருக்காரு. ஸோ அந்த வகையில் பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இந்த விசிட்டுக்கு இருந்தது. அது போக ஆதவ் அர்ஜுனா அவர்கள் ரொம்ப காட்டமாக பேசுகிறாரு. அரசியல் ரீதியாகவும் கரூர் இஷ்யூவை ரொம்ப ஸ்ட்ராங்காக தாவேக்கா கையில் எடுப்பாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பும் இருந்தது. ஸோ இப்போ விஜய் அவர்கள் கரூரில் போய் பேசியிருக்காரு. அவரோட பேச்சை பார்க்கும்போது திமுகவை ரொம்ப காட்டமாக அட்டாக் பண்ணுறாரு. அப்புறம் ஸ்டார்டிங்ல இருந்தே தாவேக்காவோட ஸ்டாண்ட் என்னவா இருக்குன்னா, ஒரு விதமான ஒரு சதி நடந்திருக்கு அப்படின்ற ஒரு அன்அஃபிஷியல் ஸ்டாண்ட் அவங்க வச்சிருக்காங்க. அதையும் இந்த கரூர் ஸ்பீச்சில் நம்ம பார்க்க முடியுது. எப்படி பார்க்குறீங்க? ஆமாம், இன்னைக்கு அவரோட ஸ்பீச் ஆஸ் யூஷுவல் இட் வாஸ் ஜஸ்ட் 22 மினிட்ஸ் ஸ்பீச் தான். அது ஒரு பேட்டர்னாகவே வச்சுருக்காரு. ரொம்ப லாங் ஸ்பீச்சஸ்லாம் கிடையாது அவருக்கு. 20-25 நிமிஷம் அதிகபட்சம். எடுப்புலேயே வந்து கரூர் சம்பவத்தை பேச ஆரம்பித்தாங்க. இன்ஃபேக்ட் ஐ வாஸ் லிட்டில் பிட் சர்ப்ரைஸ். எனக்கு அது வந்து ஸ்டார்டிங்லேயே அப்படி பேசுவார்னு நான் எதிர்பார்க்கல. அவர் அந்த சம்பவம் ஏற்படுத்திய தாக்கம் அவருக்கு உள்ளே இருக்குன்றது தெளிவாகவே தெரியுது நமக்கு. வந்து போலீஸ் நினச்சிருந்தா அதை தடுத்துருக்கலாம். போலீஸ் தான் சதி செஞ்சாங்க. கரூர் போலீஸ் வந்து சதி செஞ்சு தான் என்னை கூட்டத்துக்கு உள்ளே இழுத்துட்டு போனாங்க. அவங்க நினச்சிருந்தா ஹைவேஸ்லேயே தடுத்து அனுப்பியிருக்கலாம். நானும் தெரியாமல் அவங்களுக்கு நன்றி சொல்லிட்டேன். ஆனால் இவ்வளோ பெரிய சதி இருக்கும் நான் எதிர்பார்க்கலன்னு. பெரம்பலூர் போலீஸ் வந்து கூட்டம் அதிகமாக இருக்குது வேணான்னு சொன்னாங்க. நாங்கள் திரும்பிட்டோம். அந்த மாதிரி நான் நினச்சேன். ஆனால் இப்படி செய்வாங்கன்னு எனக்கு தோணலை. கடைசியில் என்ன போய் ஓடி ஒளிஞ்சிட்டேன், வீட்டில் உக்காந்துக்கிட்டேன், ஒளிஞ்சுக்கிட்டேன்லாம் என்ன பேசினாங்கன்னு அந்த இஷ்யூ பழைய சம்பவங்களை நினைவு கூர்ந்து பேசினார். ஸ்ட்ரைட்டாகவே வந்து திமுக மீதான அட்டாக்ன்றது வந்து ரொம்ப ஃபெரோஷியஸாக இருந்தது. ஒரு விஷயம் நல்லாவே புரியுது. அவரோட சம்பவம், கரூர் சம்பவத்துக்கு வந்து அன்றைய காவல்துறை, கரூர் காவல்துறை தான் காரணம்னு சொன்னது, சதின் அப்படின்னு சொன்னது. அதன் பிறகு இன்றைய நிலைமையில் கடந்த தன்னுடைய 50-55 நாள் ஆட்சியை பற்றி பேசும்பொழுது அதில் தன்னுடைய சாதனைகள் ப்ளஸ் திமுகவுடைய ஊழல், அதை நாங்கள் பார்ட்டி ஃபண்டுன்னு யாருமே சொல்லாதப்போ அவங்களுக்கு ஏன் திமுக கோபம் வருது. திருட்டு திமுக அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தினார். கரூர் கம்பெனின்ற வார்த்தையை பயன்படுத்தினார். 2 முன்னாள் மந்திரிகள் ஓடி ஒளிஞ்சாங்க அப்படின்னு சொன்னார். ஒரு விஷயம் தெளிவாக தெரியுது. அதாவது வந்து ஆன்டி டிஎம்கேக்கு தான் மட்டும்தான், அதாவது தாவேக்கா தான் ஜோசப் விஜய் தான் வந்து ஒரே ஜவாப். ஏடிஎம்கே கிடையாது. ஆன்டி டிஎம்கேன்னா அது ஒன்லி விஜய் தான்னு தன்னை எக்ஸாக்டாக பொசிஷனிங் பண்ணிக்கிறார். பாலிட்டிக்ஸில் அந்த பொசிஷனிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதை வந்து ரொம்ப தெளிவாக பண்ணுறாரு. அவர் அக்ரஸிவ், ரிகரஸ், ஃபோர்ஸ்ஃபுல் அண்ட் ஃபோக்கஸ்டு ஆன்டி டிஎம்கே வந்து கண்டினியூஸாக அவர் பண்ணுறாரு. அந்த பொசிஷனிங் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. ஆன்டி எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் பண்ணதுக்கு அடுத்ததாக இவர் தான் பண்ணுறாரு. எடப்பாடியோட அந்த தோல்விக்கு காரணமே அவர் அந்த பொசிஷனிங் பண்ண, ஆன்டி டிஎம்கே பொசிஷனிங் பண்ண தவறுனது தான். அதை வெல்ஃபுல்லாக பண்ணாரா தெரியாமல் பண்ணாரான்றது டிபேட்டபிள். அது வந்து ஸோ இன்றைய அந்த கரூர் பயணம் 20-25 நிமிடங்கள் தான் அந்த ஸ்பீச்சை வச்சு பார்க்கும்போது அது தெளிவாக தெரியுது. ஆன்டி டிஎம்கேக்கு தான் ஒரே ஜவாபுன்னு பொசிஷனிங் பண்ணிக்கிறாரு. 2வது கரூர் கூட்டத்தில் வந்து வரக்கூடிய இடைத்தேர்தலுக்கான பிரச்சார மேடையாகவும் அதை பயன்படுத்திக்கிட்டார். திமுகவை நீங்கள் விரட்டினீங்க, அது நிரந்தரமாக அந்த அடியை கொடுக்கணும், பர்மனெண்ட்டாக கொடுக்கணும், ஒரு தடவை கொடுத்தா பத்தாதுன்னு கண்டினியூஸாக அந்த பொலிட்டிக்கல் மெசேஜை அங்கே எடுத்துகிட்டு போயிட்டார். ஸோ இட் சீம்ஸ் தட் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து என்னென்னா வந்து நான் வந்து ஐ வில் டாக் லெஸ் ஒர்க் மோர். விமர்சனங்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல மாட்டேன். நான் வந்து என்னோடய பாதையில் நான் போய்கிட்டே இருப்பேன். அது மேபி சம் சார்ட் ஆஃப் அன் அரகன்ஸ் இருக்கலாம். பட் தட்ஸ் வாட் மோடி ஃபங்க்ஷன்ஸ். மன் கி பாத் மாதிரி மாதம் ஒரு முறை வானொலியில் மோடி பேசுவார். கடைசி ஞாயிற்றுக்கிழமை அவர் பேசுவார், மற்றவங்க கேட்கணும். கிட்டத்தட்ட அதே பாணி தான் ஜோசப் விஜயும். அதாவது மாதம் ஒரு முறை. இப்போ இந்த கரெக்டாக பார்த்தீங்கன்னா இன்னையோட 2 மாதம் முடியுது. மே 10ஆம் தேதி பதவியேற்றார். இன்றைக்கி வந்து ஜூலை 10, 60 நாள் முடியுது. பட் இன்றைக்கி அவர் பேசும்போது நம்ம பதவியேற்ற 50-55 நாள்ன்றார். ஆக்சுவலாக 60 நாள் இன்றைக்கி வந்து பதியில்லை, அவருக்கே பதியில்லை. பார்த்தீங்கன்னா கரெக்டாக மாதம் ஒரு கூட்டம். அந்த கூட்டத்தில் அந்த ஒரு மாதம் நடந்த முக்கியமான சம்பவங்களை எதுக்கெல்லாம் அவர் ரியாக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரோ அதுக்கு ரியாக்ட் பண்ணுறாரு. அவ்வளோதான். மே 10ஆம் தேதி பதவி ஏற்கும்போது நேரு ஸ்டேடியத்தில் பதவி ஏற்கும்போது எந்த சிஎம்மும் பேசினதில்லை, அவர் பேசினார். எந்த பவர் சென்டரும் வராமல் பார்த்து பண்ணார். ஜூன் 8ஆம் தேதி சென்ட் ஜோசப் காலேஜ் திருச்சியில் பேசும்போது நன்றி தெரிவிக்கும் கூட்டம். ஏன்னா திருச்சி கிழக்க ராஜினாமா பண்ணியிருக்கார் அவர் தொகுதியை. அங்கே பேசும்போது திமுக அட்டாக் தான். இன்றைக்கி ஜூலை 10
கரூர் மீட்டிங், கரூர் சம்பவத்தை நினைவு கூர்ந்துட்டு தன்னோட ஆட்சியோட சாதனைகளை சொல்லிட்டு ஊழலை ஒழிச்சிட்டோம். அதாவது கரப்ஷன் தான் மெயின் ஏரியா ஆஃப் கான்சன்ட்ரேஷன்ன்றதை இன்றைக்கி ஹைலைட் பண்ணியிருக்காரு. அக்ரெசிவ் ஆன்டி டிஎம்கேக்கு தன்னை பொசிஷனிங் பண்ணிக்கிட்டார். ஸோ மாதம் ஒரு கூட்டம், அந்த ஒரு கூட்டத்தை தவிர வேறு எந்த விதமான ரியாக்ஷனும் மீடியாவுக்கு பார்க்குறது கிடையாது, பார்க்கவும் மாட்டார் தான் நான் நினைக்கிறேன். முந்திலாம் ட்வீட் பண்ணுவார், அதுவும் கிடையாது. இப்போ இண்டிவிஜுவல் வீடியோஸ் எதுவுமே கிடையாது. ஒன்ஸ் இன் அ மந்த் மோடியாவது டெய்லி ட்வீட் பண்ணுறாரு, உங்களுக்கு ரியாக்ட் பண்ணுறாரு முக்கியமான சம்பவங்களுக்கு, அது கூட கிடையாது. மந்த்லி ஒன்ஸ் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு பப்ளிக் மீட்டிங் இருக்கும். அந்த பப்ளிக் மீட்டிங்கில் அந்த 1 மந்த்து என்ன நடந்ததோ அதில் எதுக்கு ரியாக்ட் பண்ணணுன்னு அவர் நினைக்கிறாரோ அதுக்கு ரத்தன சுருக்கமாக அதிகபட்சம் ஒரு 15லேருந்து 20 நிமிஷம், மேக்ஸிமம் 20 மினிட்ஸ்க்கு மேலே எதுவுமே கிடையாது. நியூ பாலிட்டிக்ஸ் தமிழ்நாட்டில் எவால்வ் ஆகிட்டு இருக்குது. பாட்டுக்கு பாட்டெல்லாம் நாங்கள் விளக்கம் கொடுக்க மாட்டோம், லாவணி கச்சேரி பாட மாட்டோன்றதையும் அவர் சொல்லுகிறார். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி விஜய் அவர்களோட ஸ்பீச்சை பொறுத்தளவில் திமுக எதிர்ப்பு அதில் பிரதானமாக இருக்குது. திமுக எதிர்ப்பை தாண்டி வேறு ஏதாவது இருக்கிறதா பார்க்குறீங்களா அதில்? இதுதான் சிக்கலே. அவர் என்ன பண்ணுறார், நான் நோட் பண்ண வரைக்கும் இந்த 2 மாதமாக அவரை க்ளோஸ் அப்சர்வ் பண்ண வரைக்கும் திமுக எதிர்ப்பு ஒன்று மட்டுமே போதும் தன்னுடைய அரசியலுக்குன்னு அவர் நினைக்கிறார். மற்ற பிரச்சனைகளை பற்றி, அதாவது திமுக எதிர்ப்பு என்பது விஜயோட பாலிட்டிக்ஸில் ஒரு அங்கம், தட் இஸ் ஒன் ஆஸ்பெக்ட் ஆஃப் ஹிஸ் பாலிட்டிக்ஸ். பட் அவர் ரொம்ப கிளவராக ஷ்ரூடாக ஜோசப் விஜய் என்ன பண்ணுறாருன்னா, மற்ற எல்லா விமர்சனங்களையும் திமுகவை தாண்டி மற்றவர்கள் தன் மீது வைக்கக்கூடிய எந்த விமர்சனங்களுக்கும் அவர் பதில் சொல்ல தயாராக இல்லை. திமுகவை தாண்டி மாநிலத்தை பாதிக்கக்கூடிய எந்த பிரச்சனைகளை பற்றியும் அவர் பேச தயாராக இல்லை. டிஎம்கேன்றது விஜயோட லைஃப்பில், பொலிட்டிக்கல் லைஃப்பில் ஒரு மேஜர் ப்ராப்ளம். ஒன் ஆஃப் ஹிஸ் மேஜர் ப்ராப்ளம்ஸ் இஸ் டிஎம்கே. தேர் நவ் ஸ்டான்ச் எனிமீஸ் 2 பேருமே. அதை அட்ரஸ் பண்ணால் போதும், மற்றதெல்லாம் நான் அட்ரஸ் பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை அப்படின்னு அவர் நினைக்கிறார். அது கிளவராக ஆன்டி டிஎம்கேவை மட்டுமே பேசுகிறதால மற்ற இஷ்யூஸ் அட்ரஸ் பண்ணுறதுலேருந்து அவர் தப்பிச்சு போகிறார். இஸ் எஸ்கேப்பிங், யூஸிங் இட் எஸ் அன் எஸ்கேப் ரூட். ஃபார் எக்ஸாம்பிள், இவர் கொடுத்த போல் ப்ராமிசஸ் இருக்குது. முக்கியமான போல் ப்ராமிசஸை எப்போ நிறைவேற்ற போகிறீங்க நீங்கள்? அவர் பதவி ஏற்றுக்கும் போது என்ன சொன்னார், நிதி நிலைமை மோசமாக இருக்குது, கொஞ்சம் டைம் கொடுங்கன்னாரு, விச் இஸ் a ரீசனபிள் ஒன். அது ரொம்ப நியாயமானது தான். பீப்புள் ஆர் ரெடி டு கிவ் him some time. பட் ரீசனபிள் டைம், கொஞ்சம் டைம் கொடுங்கன்னா, கொஞ்சன்றது என்ன அளவுகள்? 6 மாதமா, 1 வருஷமா, 2 வருஷமா, 3 வருஷமா, இல்லை 4.25 வருஷமா, இல்லை 59வது மாதமா? இப்போ இன்றைக்கி ஒன் ஆஃப் த போல் ப்ராமிசஸ், அவருடைய ஒரு தேர்தல் வாக்குறுதியை பற்றி அவர் சொல்லுகிறார். 15ஆம் தேதி அண்ணா பிறந்தநாள் அன்று தாய்மாமன் சீர், அது தங்க மோதிரம், குழந்தைங்களுக்கு அந்த மோதிரம் கொடுக்குற ஸ்கீமை பற்றி அமல்படுத்தப்படும்ன்ற, அது ஏற்கனவே ஜியோ வந்துடுச்சு. இதில் 750 crores என்னமோ கவர்மெண்ட் அலாட் பண்ணியிருக்கு. குழந்தைங்களுக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பிறக்கிற குழந்தைங்களுக்கு 1 கிராம் என்னமோ கொடுக்கும். பட் மேஜர் ப்ராமிஸ் என்ன அந்த கவர்மெண்ட்டில் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். 2500 ரூபா. இன்னொன்று சிலிண்டர் கட்டணமில்லா 6 சிலிண்டர். 3வது கட்டணமில்லா பேருந்து பயணம். 3 ஹைலைட்னா அதுதான். அண்ட் ஆல் 3 ஆர் விமன் சென்ட்ரிக். இப்போ நீங்கள் 2 ப்ராமிசஸ், 3000 ரூபாவும் 2500 ரூபாவும் கட்டணமில்லா பயணமும் தமிழ்நாட்டோட சேர்ந்து தேர்தலுக்கு போன 2 மாநிலங்களில் அமல்படுத்தப்பட்டிருக்கு. 2ம் இல்லை, ஒரு மாநிலத்தில் 1, இன்னொரு மாநிலத்தில் 1. மேற்கு வங்கத்தில் பிஜேபி கவர்மெண்ட்டு தமிழ்நாட்டோட சேர்ந்து தான் மேற்கு வங்கமும் தேர்தலுக்கு போச்சு. பிஜேபி அமோக வெற்றி பெற்றிருக்காங்க. 294 சீட்டில் 203 சீட்டு ஜெயிச்சு அவங்க ரொம்ப, அதாவது ஸ்ப்ளெண்டட் விக்ட்ரி. அங்கே அவங்க 3000 ரூபாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க, அதிகாரத்துக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. இன்ஃபேக்ட் 2வது மாதமும் போயிடுச்சு. அது கேரளாவில் கட்டணமில்லா பயணம், இவர் எல்லா பேருந்துனாரு, அவங்க சில பேருந்துகளை மட்டும் வரையறுத்து அந்த ஸ்கீம் அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. அஃப்கோர்ஸ் கேரளாவில் அந்த ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்ண பிறகு மாநிலத்தோட நிதி நிலைமை ரொம்ப திவாலா போயிட்டு இருக்குது. என்ன பண்ணுன்னு தெரியாமல் தலையை பிச்சுக்கிறாங்கன்னு நேற்றைக்கு ஒரு கட்டுரையை படிச்சுனாங்க. எனவே அது ஒரு பக்கம் இருக்கட்டும். பட் தேவ் இம்ப்ளிமெண்டட் தி போல் ப்ராமிஸ். இன்னொன்று நீங்கள் சொன்ன மாதிரி 6 சிலிண்டர். இப்போ இந்த 3 இம்பார்ட்டன்ட் ப்ராமிசஸ் எப்போ நிறைவேற்றுவீங்க, எப்படி நிறைவேற்றுவீங்க? மாநிலத்தோட நிதி நிலை உங்களுக்கு மத்திய அரசை பற்றி ஒரு வார்த்தை கூட எங்கேயுமே சார்ஜ் கிடையாது. மத்திய அரசை பற்றி, பிஜேபியை பற்றி நான் பேசவே மாட்டேன். தெர் இஸ் அ கிளியர் ஸ்ட்ராட்டஜி. அதாவது திமுக மட்டும்தான் எனிமி, திமுக மட்டும்தான் நான் பதில் சொல்வேன்.
மாநிலத்தோட மற்ற சிக்கல்களை பற்றி எந்த விதமான பிரஸ்தாபமும் எந்த விதமான வார்த்தைகளும் இருக்காது. ஏன்னா மாதம் ஒரு தடவை தான் அவர் பேசுகிறாரு. அந்த மீதி இருக்க அந்த 29 நாளில் வந்து எந்த விதமான ரியாக்ஷனோ, ட்வீட்டோ அல்லது மீடியா கிட்ட பேசுகிறதோ அல்லது இன்டர்வியூஸோ, 1-to-1 இன்டர்வியூஸ் எதுவுமே பை வே ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் எதுவுமே இல்லை. திமுக வந்து நீங்கள் சந்திக்கிற பிரச்சனைகளில் ஒரு பிரச்சனை தான். திமுக மட்டுமே ஒரே பிரச்சனை கிடையாது. திமுக மீறி லைஃப் இருக்குது, வேர்ல்டு இருக்குது, தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் விஜய்க்கும். அதில் உங்கள் பார்வை என்ன? திமுகவுக்கும் உங்களுக்கும் இருக்குது. இன்னும் சொல்ல போனால் உங்கள் பிரச்சனை தமிழ்நாட்டோட பிரச்சனையா? அது தமிழ்நாட்டுக்குன்னு 1000 பிரச்சனை இருக்குது. அதில் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? உங்களோட பாலிசி ஃப்ரேம் ஒர்க் என்ன? எவ்வளவோ இஷ்யூஸ் இருக்குது. இப்போ மேகதாதுவை பற்றி பேசும்போது அடுத்து என்ன சொல்கிறார்? ரொம்ப லைட்டாக அப்படி கடந்து போகிறார். மத்திய அரசு வந்து தமிழ்நாடு சுப்ரீம் கோர்ட்டில் போட்ட கேஸ் தோற்று போச்சு மேகதாதுல. அது காரணம் யார்? ஸ்டாலின் கவர்மெண்ட்டு சரியாக வாதாடலை. இது யூஸ்வல் டாக்டிக்ஸு. அதனால் எங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். நாங்கள் பாட்டெலாம் பாட மாட்டோம். அதாவது என் மீதான விமர்சனங்களுக்கு நான் பதில் சொல்ல மாட்டேன். எனக்கு என்ன தோணுதோ அதான் நான் செய்வேன். அது மாதம் ஒரு தடவை நான் பேசுவேன். மற்றது எதுக்கு நாங்கள் ரியாக்ட் பண்ண மாட்டோம் அப்படின்ற ஸ்டேஜுக்கு அவங்க போகிறாங்க. பிஜேபி ஏற்றி எந்த விதமான வார்த்தையும் கிடையாது. பிஜேபின்னா தனிப்பட்ட பிஜேபியோ அல்லது வந்து இப்போ அவங்களோட பொலிட்டிக்கல் இஷ்யூஸை கூட இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் கிட்டத்தட்ட 3 லெவலுக்கு போகுது. மாநிலத்தின் மீதான சுமை அதிகமாகிட்டு போகுது. அதை எப்படி சமாளிக்க போகிறீங்க? இந்த மாதிரி நிறைய சிக்கல்கள் இருக்குது உங்களுக்கு வந்து. அப்போ எதுக்குமே எந்த விதமான பதிலுமே இல்லை. ஒன்லி டிஎம்கே சென்ட்ரிக் பாலிடிக்ஸ். அது வசதியாக இருக்குது. நீங்கள் திமுகவை போட்டு அடிக்கும்போது அடின்னு அடிக்கும்போது மக்களும் அதை ரசிக்கிறாங்க. பட் ஒரு விஷயம் நான் ஒத்துக்கிறேன், அவரோட ஸ்பீச் வந்து அவரோட ஓட் பேங்கோட கனெக்ட் ஆகுது, அந்த ஆடியன்ஸோட கனெக்ட் ஆகுது, மக்கள் ரசிக்கிறாங்க. இன்றைக்கி அந்த குட்வில் இருக்குது. ஸோ எலக்ட்ரலி அவருக்கு எந்த விதமான செட்பேக்கும் கிடையாது. அவரை விமர்சிக்கிறவங்க விமர்சிச்சுட்டே இருக்க வேண்டியதான். இன்ஃபேக்ட் இன்றைக்கி மீடியாவை தூக்கி மொத்தமாக வெளியில் போட்டாங்க. சார், இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, விஜய் அவர்கள் எடுத்தோடனையும் கரூர் சம்பவத்தை பற்றி பேசினது எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்தது. அது அவர் அந்த இஷ்யூ அவரை பாதிச்சிருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னீங்க இல்லையா. இன்ஃபேக்ட் எனக்கு வந்து அது ஆச்சரியமாக இல்லை. ஏன்னா கரூர் சம்பவம் நடந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட் டைமாக இப்போ தான் கரூருக்கு வராரு. ஸோ அதனால வரும்போதும் பார்த்தோன்னா ஏறக்குறைய ஒரு பிளாக் ஷர்ட் தான் போட்டிருக்காரு, ஒரு டார்க்கான ஒரு ஷர்ட் போட்டிருக்காரு. ஸோ ஒரு துயரமான சம்பவம் நடந்திருக்கு அப்படின்றது அவரும் அங்கீகரிக்கிறாரு. எடுத்த உடனேயும் பெரிய சம்பவம் நடந்திருக்கு, ஃபர்ஸ்ட் டைமாக வந்திருக்கணுன்னையும் அந்த இஷ்யூவை எடுத்து ஃபர்ஸ்ட் பேசுறாரு. விஜய் அவர்கள் அந்த இஷ்யூக்கு ரொம்ப சீரியஸ்னஸ் கொடுக்குறாரு. ஆனால் அந்த க்ரௌடுக்கோ டிவிக்கு இருந்த மற்ற லீடர்ஸுக்கோ அந்த சீரியஸ்னஸ் இருந்த மாதிரி இல்லை. அவங்க பார்த்தா எப்பவும் மாதிரி ஒரு ஃபேன் மீட் மாதிரி தான் அதை கொண்டாடுறாங்க. விஜய் அவர்கள் மட்டும்தான் அந்த சீரியஸ்னஸோட கரூர் சம்பவத்தை டீல் பண்றாரு. மற்ற லீடர்ஸ்லாம் பேசும்போது பார்த்தா இன்ஃபேக்ட் எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் பேசும்போது கரூர் சம்பவத்தை பெருசா அது கொடுக்க வேண்டிய வெயிட்டேஜ் கொடுக்கல. அவர் ஜென்ரலா விஜய் அவர்களை ப்ளீஸ் பண்றதுக்கான வேலைகள் தான் பார்க்குறாரு. மற்ற நிர்வாகிகளும் அதே மாதிரி தான். அப்புறம் ஆடியன்ஸை பார்க்கும்போது ஏதோ ஒரு துயரமான நிகழ்வு நடந்திருக்கு, அதை ரெகக்னைஸ் பண்ணணும் தான் இந்த ஹோல் ஈவெண்ட்டே நடந்திருக்கு. அதுக்கான எந்த ஒரு டோனுமே அங்கே இல்லை. அதுதான் பாலிடிக்ஸ். தட் இஸ் ஹவ் பாலிடிக்ஸ் எவால்வ்ஸ். அரசியல்வாதிகள் அப்படிதான் நடந்துப்பாங்க. இல்லைன்னா விஜய் சீரியஸாக தான் டீல் பண்றாரு. அவர் டீல் பண்ண மற்றவங்களுக்கு புரியல, மற்றவங்களுக்கு புரியவும் புரியாது. இப்போ விஜயபாஸ்கர் யார்? எம்ஆர் விஜயபாஸ்கர் அன்னைக்கு வந்து அதிமுகவில் இருந்தார். இன்னைக்கு அவர் தாவேக்கால இருக்காரு. அந்த கூட்டத்தோட முடிவில் கிட்டத்தட்ட தேர்தல் பிரச்சாரமாகவே அவர் மாற்றிட்டார். இடைத்தேர்தலில் பாடம் போகட்டுங்கன்ட்டார். அதாவது வந்து சவுண்டட் த போல் பிகில் அப்படின்வாங்க. போர் சங்கநாதத்தை ஊதிட்டார் அவர் வந்து. இட்ஸ் அ கிளியர் கேம்பெயின் தான் உங்களுக்கு. மிட் டேர்ம் பைபோல் கேம்பெயின். பாலிடிக்ஸ் தான் அட் த எண்ட் ஆஃப் த டே. மற்றவங்க யாருக்கும் பெரிய அளவில் கவலையோ வெங்காயமோ எதுவுமே இருக்க போகிறது கிடையாது. நான் என்ன சொன்னால், ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்குது, போலீஸுக்கு பொறுப்பு இருக்குது. அந்த கூட்டத்தை அலோவ் பண்ணியிருக்கக்கூடாது. லேட்டாக வந்தப்போ அவர் இன்றைக்கி சொல்கிறார் இல்லையா, போலீஸ் நினச்சிருந்தா அதை கேன்சலே பண்ணியிருக்கலாம், அவங்களுக்கு அவ்வளோ பவர் இருக்குது, ஏன் பண்ணல? மாறா கூட்டம் கட்டு கிடக்காமல் இருக்குது, நீங்கள் திரும்பி போங்கன்னு சொன்னாங்க பெரம்பலூரில். அந்த மாதிரி என்ன சொல்லியிருக்கலாமே. போலீஸ் சொன்னால் கேட்டு தானே ஆகணும். ஆனால் அது எதையுமே சொல்லாமல் என்னை உள்ளே இழுத்தாங்க அப்படின்லாம் அவர் சொல்கிறாரு. அவர் ஃபைன், அது நான் ஓகே, அது மேபி ட்ரூ, நமக்கு தெரியாது. வழக்கு விசாரணையில் தான் தெரியும், சார்ஜ் ஷீட் போடும்போது தெரியும். சிபிஐ உங்கள் பக்கம் எந்த தப்புமே இல்லையா? ஒய் ஆர் யூ லேட்? 3 மணிக்கு வர வேண்டியவர் 7 மணிக்கு ஏன் போனார்? 12 மணிக்கு அவர் வந்துக்கிட்டே இருக்காருன்னா 2 மணி நேரத்தில் வந்துடுவார்னு சோஷியல் மீடியாவில் விஜய் கட்சிக்காரர்கள், தாவேக்காரர்கள் ஆள் சேர்த்தாங்களா, சேர்க்கலையா தெரியாது. யார் காரணன்றது நமக்கு தெரியாது. அல்லது வேறு ஏதாவது சதி வேலை நடந்ததா தாவேக்கா விஜய் சொல்கிற மாதிரி தெரியாது நமக்கு. இது அத்தனையுமே வந்து சார்ஜ் ஷீட் போடும்போது மட்டும்தான் நமக்கு தெரியும். சிபிஐ சார்ஜ் ஷீட் போடும்போது
ஏன்னா அந்த சிபிஐ இன்வெஸ்டிகேஷன்ஸை வந்து ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் ஹெடட் பை ரிட்டையர்டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் மானிட்டர் பண்ணுது. அதனால் சார்ஜ் ஷீட் போடுறதுனால ஐ ஹோப் அந்த எஸ்ஐடி வில் வெட் தட் சார்ஜ் ஷீட். அவங்க அதை பார்ப்பாங்க, கண்டிப்பாக தேவையான திருத்தங்களையும் செய்வாங்க. தட்ஸ் த மீனிங் ஆஃப் எஸ்ஐடி. எஸ்ஐடி அப்ரூவல் இல்லாமல் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ண போகிறது கிடையாது. ஸோ தெர் ஆர் டபுள் செக்ஸ் சுப்ரீம் கோர்ட்டோட இதில் இருக்குது. சிபிஐ என்கொயரி, தட் சிபிஐ என்கொயரி மானிட்டர்டு பை அன் எஸ்ஐடி ஹெடட் பை ரிட்டையர்டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ஜஸ்டிஸ் அஜித் ரோஸ்தகி. அதில் 2 ஐஜிஸ், தமிழ்நாடு கேடர் ஐஜிஸ் ஃப்ரம் அவுட் சைடு தமிழ்நாட்டில் பிறக்காது ஆனால் தமிழ்நாடு கேடர் ஐஜிஸ் 2 பேர் இருக்காங்க. ஸோ எ ஃபுல் ப்ரூஃப் சிஸ்டம் இஸ் இன் பிளேஸ். நம்ம நம்பணும், கண்டிப்பாக நம்பணும். அது வரும்போது நமக்கு தெரியும் யார் தப்பு பண்ணாங்க யார் தப்பு பண்ணலன்னு. பட் இன்னைக்கு நீங்கள் இவ்வளோ தூரம் பேசும்போது உங்கள் பக்கம் எந்த தப்புமே இல்லையா? அட்லீஸ்ட் மாரலி why are you late? அப்போ ஒன் சைடாக போகுது அது. இதில் இன்னொரு மாரல் ஆங்கிள் வரும். when the investigation is on, நீங்கள் ஃபைனாலிட்டியை ரீச் பண்ணல இன்வெஸ்டிகேஷன்ஸு. நீங்கள் ஒரு தாவேகா தலைவராக இதை பேசினா ஃபைன், இட்ஸ் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்டு இட்ஸ் பாலிட்டிக்ஸ். பட் as a சீஃப் மினிஸ்டர் எப்படி இதை இப்போ கரூர் போலீஸ் உள்ளே இழுத்துட்டாங்க, சதி பண்ணிட்டாங்க அப்படின்றத தமிழ்நாடு முதலமைச்சராக எப்படி சொல்ல முடியும்? யூ ஆர் த லீடர் ஆஃப் த ஃபோர்ஸ். தமிழ்நாடு போலீஸுக்கு நீங்கள் தான் தலைவர். இன்னைக்கு உள்துறையே நீங்கள் கையில் வச்சுருக்கீங்க. உள்துறை இல்லாட்டியும் கூட வந்து சீஃப் மினிஸ்டர் இஸ் தி பர்சன் இன்சார்ஜ் ஃபார் தமிழ்நாடு போலீஸ். ஆக்சுவலாக எனக்கு ஒரு கேள்வி இருந்தது. இப்போ முதல்வர் அவர்கள் இன்னைக்கு பேசும்போது காவல்துறை மேலே பெரிய குற்றச்சாட்டை வைக்கிறாரு. காவல்துறை முதல்வர் அவர்கள் கண்ட்ரோலில் வருது. ஸோ அதை எப்படி டீல் பண்ண? அதைத்தான் நான் சொல்கிறேன். ஹவு கேன் யூ சே திஸ்? தாவேகா தலைவராக நீங்கள் சொல்லுங்கள், ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். இப்போ நான் இன்னொன்று சொல்கிறேன். தாவேகா தலைவராக வேற ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, ஐ டோன்ட் ஹேவ் அ ப்ராப்ளம். பார்ட்டி வேறு, கவர்மெண்ட் வேறு, நீங்கள் ரொம்ப லிங்க் பண்ணலாம், தட் இஸ் ஓகே. பட் ஸ்ட்ரைட்டாகவே சொல்ல முடியாது. பிகாஸ் இட் இஸ் யுவர் ஃபோர்ஸ். நீங்கள் தான் தமிழ்நாடு காவல்துறைக்கு தலைவர். சரி, தப்பு நடந்துருச்சுன்னா என்ன பண்ண முடியும் முதல்வர்? யூ வெயிட், இன்வெஸ்டிகேஷன் இஸ் ஆன். ஓகே. இப்போ நீங்கள் இது எல்லாத்தையும் போய் சிபிஐயில் சொல்லுங்கன்ற, அங்கே கான்ட்ரடிக்ஷன் வராது. கரெக்ட். ஆனால் இன்வெஸ்டிகேஷனும் போயிட்டு இருக்கும்போது அண்ட் யூ ஆர் த சீஃப் மினிஸ்டர். யூ ஆர் அ சீஃப் மினிஸ்டர்னா யூ ஆர் த ஹெட் ஆஃப் தி போலீஸ் ஃபோர்ஸ். நீங்கள் எல்லாருக்கும் தலைவர், எல்லாருக்கும் நீங்கள் தான் தலைவர். பிடிச்சவன் பிடிக்காதவன், ஓட்டு போட்டவன் போடாதவன், ராஜதர்மான்வாங்க. ரொம்ப அழகான வார்த்தை சமஸ்கிருதத்தில், ராஜதர்மா. எல்லாருக்கும் நான் தான், ஓட்டு போடவன் போடாதவன். அப்படி இருக்கும்போது வந்து கரூர் போலீஸ் தப்பு பண்ணிடுச்சுன்னு, see, police is an institution. At what level you will fix responsibility? யாரோ ஒரு எஸ்ஐயோ ஒரு இன்ஸ்பெக்டரோ அதுவா, இல்லை டிஎஸ்பியா, இல்லை அன்னைக்கு அதுக்கு மேலே இருந்த ஜோனலில் டிஐஜிஸா, ஐஜிஸா, இல்லை அன்னைக்கு இருந்த டிஜிபியா? அன்னைக்கு டிஜிபியே கிடையாது, இன்சார்ஜ் டிஜிபி தான். ஃபைன். இன்னைக்கு கரூர் போலீஸை சீஃப் மினிஸ்டராக நீங்கள் எப்படி வந்து இம்ப்ளிகேட் பண்ண முடியும், சார்ஜ் பண்ண முடியும்? தெர் இஸ் அ moral angle into it. அப்போ இந்த கான்ட்ரடிக்ஷன் எப்படி நான் புரிஞ்சுக்கிறது? So there are many grey areas in his speech. That too, when the investigation is on and charge sheet file பண்ணல, அதுக்கு முன்னால premeditated-ஆ எப்படி சார்ஜ் பண்ண முடியும்? சீஃப் மினிஸ்டர் எப்படி பண்ண முடியும்? இது லீகல் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து எப்படி அணுகுவாங்க? வெல், லீகல் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நீங்கள் சொன்ன மாதிரி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை சார்ஜ் பண்ணுறாரு, அதை இஸ் ஓன் போலீஸ் டிபார்ட்மெண்ட். இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு, ஸோ லீகல் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து எப்படி அணுகலாம் அதை? ஐ டோன்ட் நோ. எனக்கு இது ரொம்ப லீகல் பாயிண்ட்டை விட எனக்கு மாரலி தான் ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்குது. லீகலி எனக்கு தெரியல. ஐ எம் நாட் அ லாயர். ஓகே. நான் ஒன்றும் சட்டம் படித்த லாயர் கிடையாது. என்னோடய சட்ட அறிவு என்பது சொற்பமானது, ரொம்ப ரொம்ப சொற்பமானது. எனக்கு அது புரியல. ஆனால் அது எனக்கு லீகலாக தெரியல. ஃப்ராங்க்லி வித் ஸ்பீக்கிங் டு யூ ஃப்ராங்க்லி, இதோட லீகல் இம்ப்ளிகேஷன்ஸ் எனக்கு தெரியல. யூ ஹவ் டு ஆஸ்க் சம் லாயர்ஸ். அண்ட் வென் யூ ஆஸ்க் சம் லாயர்ஸ், வென் தெர் ஆர் 5 lawyers, there will be 6 opinions. அப்போ யூஸ் இல்லைன்றீங்க. When we have 5 lawyers in this table, there will be 6 opinions. I am not bothered. This is basically a political issue. This is not a legal issue. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் நான் நோட் பண்ணது என்னன்னா, அசம்பிளியில் விஜய் அவர்கள் பேசும்போது அப்பாவை காணும் அப்படின்னு சொன்னார். அப்புறம் இந்த செய்கையை காட்டினார். அதெல்லாம் பெரிய ஒரு அட்டென்ஷனை சோஷியல் மீடியாவில் பெற்று தந்தது. இங்கேயும் பார்க்கும்போது
திமுக அட்டாக் பண்றாரு, அந்த இன்டென்சிட்டியை இன்னும் கொஞ்சம் கூட இன்க்ரீஸ் பண்ணியிருக்காரு. திருட்டு திமுகன்னு சொல்லியிருக்காரு. கொத்து பரோட்டா போட்டாங்க குளத்தூர்ல 5 நிமிஷம் பேசினது, கொத்து பரோட்டா போட்டாங்க அப்படின்னு சொன்னாரு. இந்த கரூர் கேங், கரூர் கேங்ன்ற வார்த்தை. well these things should have been avoided. எனக்கு அது இது ஐ திங்க் இதுதான் வந்து இனிமேல் நம்முடைய பாலிடிக்ஸோட தரம்னு நமக்கு தோணுது. எங்கள் அப்பாவுக்கு காமராஜ் முதலமைச்சர், எனக்கு இவர் தான் முதலமைச்சர்னா ஐ திங்க் இட்ஸ் தி கர்ஸ் ஆஃப் அவர் டைம்ஸ். நீங்கள் த இன்ஸ்டிடியூஷனல் ப்ரெஸ்டீஜ் ஆஃப் த சீஃப் மினிஸ்டர்ஸ் சேர்னு ஒன்று உண்டு. இட் இஸ் நாட் இண்டிவிஜுவல். ஸ்டாலினோ விஜயோ நாளைக்கு XYZோ, no, that's not the case. The institutional prestige of the chief minister's chair, the chair created by the Constitution of India. இந்திய அரசியலமைப்பு சாசனத்தால் உருவாக்கப்பட்ட பதவி அது. குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர், நாடாளுமன்ற சபாநாயகர், மக்களவைத் தலைவர், மாநிலங்களவைத் தலைவர். அந்த சேருக்கு, அந்த நாற்காலிக்கு, அந்த இருக்கை, அதுக்கு இந்த பேச்சு கௌரவம் சேர்க்குதா, இல்லை அந்த கௌரவத்தை வந்து அதுக்கு இருக்க மரியாதை, அந்த இருக்கைக்கு, அந்த நாற்காலிக்கு இந்த கௌரவத்தை சேர்க்குதா, இல்லை சேதாரத்தை உண்டாக்குதான்னா அன்ஃபார்ச்சுனேட்லி த ஆன்சர் இஸ் ஓரளவுக்கு சேதாரத்தை உண்டாக்குது. ஓகே, அது ஒரு ஆங்கிள். பட் இப்போ தாவேக்காவோட இன்டென்ஷன் என்னன்னா, திமுக எதிர்ப்பு அரசியல் அக்ரெசிவா பண்ண எலக்டோரல் டிவிடெண்ட்ஸ் கிடைக்கும்ன்றது அவங்களோட. அப்சல்யூட்லி அது நடக்கும்னு நினைக்கிறீங்களா? 100% யூ ஆர் ரைட். ஸோ இந்த அக்ரெஷன் அதை நோக்கி போகுது. இது எல்லாமே வந்து ரொம்ப அழகாக சொல்லிட்டீங்க நீங்கள். நான் வளவலன்னு பேசுனது நீங்கள் சுருக்கமாக 1.5 லைனில் சொல்லிட்டீங்க. இது எல்லாமே வந்து த மோர் இன்டென்சிட்டி யூ ஆர் ஜெனரேட்டிங் ஃபார் ஆன்டி-டிஎம்கே டைரேட் ஆர் பாலிட்டிக்ஸ் வில் ஃபெச் யூ எலக்ட்ரல் டிவிடெண்ட்ஸ். அதாவது மேலும் மேலும் நீங்கள் உங்களுடைய திமுக அரசியலை, திமுக எதிர்ப்பு அரசியலை அதிகப்படுத்தும் பொழுது, கூர்மைப்படுத்தும் பொழுது அது தேர்தல் ரீதியாக உங்களுக்கு வெற்றியை கொண்டு வந்து தரும். எஸ்பெஷலி இப்போ ஒரு 7 சட்டமன்ற தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் வர இருக்குது. அது மேலும் இன்னும் 2-3 சீட்டு, 2-3 பேர் ரிசைன் பண்ணாங்கன்னா ஒரு 10 சீட்டாவது, 10 தொகுதிகளுக்காவது இடைத்தேர்தல் வரும் என்று பரவலாக எதிர்பார்க்கப்படுகிறது. அதில் வெற்றியை ஈட்டி தருவதற்கு இது பயன்படும்னு அவங்க நம்புகிறாங்க. தட்ஸ் ஒன்லி ரீசன் த அக்ரஸிவ் ஆன்டி-டிஎம்கே போகிறதுன்றது வந்து. ஏன்னா அதை கைவிட்டதால தான் எடப்பாடி இன்றைக்கி தோண்டி நிற்கிறாரு. அதிமுக நடுத்தரில் நிற்குது. அதிமுகவுக்கு என்ன கொள்கை? ஒரே ஒரு கொள்கை, ஆன்டி-டிஎம்கே. அதை கைவிட்டுட்டார் எடப்பாடி 10 வருஷமாக. ஜெயலலிதா செத்த பிறகு 4.5 வருஷம் சிஎம்மாக இருக்கும்போது, அதுக்கப்புறம் 5 இயர்ஸ் எதிர்கட்சி தலைவராக. அதோட பலனை இன்றைக்கி கட்சி வந்து கரைஞ்சு ஒன்றும் இல்லாமல் போயிட்டுருக்குது. இதை அவர் புரிஞ்சுக்கிட்டார். தமிழ்நாடு பாலிட்டிக்ஸோட மைய கரு அச்சாணி ஆன்டி-டிஎம்கே. யார் அக்ரெசிவ் ஆன்டி-டிஎம்கே பண்ணுறாங்களோ அவங்க தான் ஜெயிக்க முடியும். இது ரொம்ப சிம்பிள். இது ஒன்றும் கம்ப சூத்திரம் இல்லை, ரொம்ப எளிமையான சூத்திரம் இது. இதை வந்து அவர் புரிந்து கொண்டார். ஜோசப் விஜய் அதை கையில் எடுத்துட்டார். அருமையான ஒரு பேட்டிக்கு ரொம்ப நன்றி சார்.